சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாரு கை கலமா மாட்டினது? ஆதாரம் இருக்கா? ஏச்சே, ஆதாரம்லாம் எதுக்குடா? ஒன்னே உங்க அப்பனை இங்கே தூக்கி போட்டு மிதிச்சா நீங்களே உங்க வாயால உண்மையை கக்கிடுவீங்கடா. நான் இருக்கும் போதே எங்க அப்பா மேல கை வைப்பியா? வேடா பாப்பா. நிறுத்துங்க, சும்மா இருங்கப்பா. இப்படி நீங்களே சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? இரு, இத பாருங்க, சிதம்பரத்துடைய பேரை வீராவேசமா எல்லார் மணி சவால் விட்டு சொன்ன தேதியில அவன் அக்கா தங்கச்சிக்கு அவனால கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியல. எங்க கல்யாணம் நடக்கலன்னா சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரையே காலி பண்ணிட்டு போயிடுவோமோன்னு எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. அதுக்காக தேவையில்லாம எங்க மேல அபாண்டமா பழிய போடுறாங்க. எங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது எப்படி எல்லா மாப்பிளையும் சொல்லி வச்ச மாதிரி வீடு வரைக்கும் வந்துட்டு வேணான்னு தட்டி கழிப்பாங்க? உங்க குடும்ப லட்சணம் அப்படி இருக்குது, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஏய், என் குடும்பத்தை பத்தி ஏதாவது தப்பா பேசுன? என்னடா உன் குடும்பத்தை பத்தி நாங்க ஏப்பா தப்பா பேச போறோம்? உங்க யோகிதை தான் இந்த ஊரே பேசுதே. ஏன் ஓ மாம ரைஸ் மில்ல வேலை பார்த்த ஒருத்திய இழுத்துட்டு ஓடனானா இல்லையா? ஆட உன்னத்தப்பா கேக்குறேன், ஓடனானா இல்லையா? அதுக்காக இப்பவும் உன் தாத்தா இந்த ஊர் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறாரா இல்லையா? ஏன் உன் தாத்தாவால முதலா நின்னு ஊர் தேர் வளத்தை புடிச்சு இழுக்க முடியுமா? இதெல்லாம் இல்லைன்னு சொல்லு, அதுக்கப்புறம் மத்தத பேசுவோம். ஆமாயா, என் மாமா ஓடி போனது உண்மைதான். அதனால நாங்க எல்லாரும் அசிங்கப்பட்டது உண்மைதான். இப்ப என்ன பண்ணணுங்கிற நீ? என்ன பண்ணணுங்கிற? அதனாலதான் வந்த மாப்பிள்ளையெல்லாம் தட்டி கழிச்சிட்டு போனா. ஏடா ஓ மாமா இழுத்துட்டு ஓடுனதுக்கு அந்த பழி எதுக்குடா ஏன் தலையில போட்டுட்டு இருக்கிற? நடந்ததெல்லாம் விடுப்பா கலிவர்தா. அவங்க வீட்டு பொண்ண பார்க்க வந்த மாப்பிளைய நீ சொல்லிதான் தட்டி கழிச்சதா இவங்க சொல்றாங்க. அதுக்கு நீ என்ன சொல்ல போற? ஏயா அதான் நான் சொல்லிட்டேன்லையா, தப்பெல்லாம் அவங்க பேர்ல இருக்கு. அதுக்காக பழைய தூக்கி ஏன் மேல போட்டா இப்படி? இருப்பா, அதுக்காக தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் வர சொல்லிருக்கோம். இங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம் ஐயா. நீங்க சொல்லுங்க. சிதம்பரம் ஐயா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டு கலிவரதன் வேணான்னு சொன்னதுனாலதான் நீங்க பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போனீங்களா? நாங்க பொண்ணு பார்க்க போனது என்னமோ உண்மைதான். பொண்ணோட தாய் மாமா ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டாருங்கிற விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. நாங்க கை நினைக்கும் போது அந்த விஷயமே தெரிஞ்சது. அதான் அந்த சம்பந்தம் வேண்டான்னு நிறுத்திட்டு போயிட்டோம். மற்றபடி இவருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. ஊர் பெரிய மனுஷன்லாம் இப்ப என்ன சொல்ல போறீங்க? ஏதோ அவன் தான் ஏதோ பொறாமையில சொல்றானா? ஊர் பஞ்சாயத்துல கூப்பிட்டு வச்சு இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இரு 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 இரு, எதுக்கு அவசரப்படுற? நீ இந்த ஆள் வீட்டுக்கு போகல? நான் சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டேன்னு பேசிக்கல. இது என்னப்பா அநியாயமா இருக்கு? ஏயா சம்பந்தப்பட்டவரே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஐயா, நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது இந்த பொண்ணு அங்கதான் இருந்துச்சு. வேணா கேட்டு பாருங்க. என்னம்மா நீ அங்க இருந்தியாமா? ஆமாங்க, இவங்க நிச்சயத்தை நிறுத்தினது என் மனசு கேட்கல. அதனால எப்படியாவது இவங்க கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கணும்னு நான் இவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ கதிர் அங்க வந்தாரு. எங்க ரெண்டு பேரையும் இவர் வெளியே அனுப்பிட்டாரு.
அப்போ கலிவர்தன் அங்கிள் அவங்க வீட்டுக்குள்ள போனதை நான் பார்த்தேன். ஐய, என்னங்க இது அநியாயமா இருக்கு? தெரியாதவங்க ஒருத்தன் வீட்டுக்கு நான் எதுக்கே போனோம்? ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து எங்க மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. நீங்க அவர் வீட்டுக்குள்ள போனீங்க. அவர் உங்களை கட்டி புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன். இது பாருங்க, இது எல்லாமே என் மேல போடுற அபாண்டமான பழி. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது.